ஜமாஅத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் மாணவர்களுக்கான செய்தி குறிப்புகளில் சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகையை பெறுவது எப்படி என்கின்ற தகவல்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறுபான்மையினரான கல்வி உதவித்தொகை யாரால் வழங்கப்படுகின்றது, இந்த கல்வி உதவித்தொகையை எப்படி நாம் பெற வேண்டும், இந்த கல்வி உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், இன்னும் சில தகவல்களை குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை, இந்த உதவித்தொகையை பொறுத்தவரை எப்படி இந்த உதவித்தொகை முதலாக ஒதுக்கப்படுகின்றது என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய கல்வி சார்ந்த நிலையை 2006ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகின்றார்கள். இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவில் கல்வியில் பின்தங்கியுள்ளார்கள் என்கின்ற ஒரு தகவல் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த தகவலுக்கு பிறகு பிரதமருடைய 15 அம்ச திட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர்களுக்குண்டான கல்வி உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு, அந்த முடிவுக்கு பிறகு மத்திய சிறுபான்மை நல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்று சொல்லி ஒரு சில திட்டங்களை அறிவிப்பு செய்கின்றார்கள். அந்த திட்டத்தின் கீழே தான் இந்த சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. என்ன மாதிரியாக இந்த கல்வி உதவித்தொகையை பிரிச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், அதில் முதலாவது ப்ரீ மெட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய 1வது முதல் 10ஆம் வகுப்பு வரை இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒரு உதவித்தொகையை ஒதுக்கப்படுகின்றது. இது 2008-2009ஆம் ஆண்டினுடைய நிதி ஆண்டில் இந்த உதவித்தொகையை அறிமுகப்படுத்துகிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று கடந்த 2022-2023 இந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகையினுடைய அந்த தகுதி யாருக்கெல்லாம் இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்காது என்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார்கள். அது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்காது என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. எந்த நிலையில் இந்த தகவலை சொன்னாங்கன்னு சொன்னால், போன வருஷம் ஜூலை 20 தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. NSP என்று சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், போன வருடம் 2022-2023ஆம் ஆண்டு நிதி ஆண்டின் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி முடித்ததற்கு பிறகு இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் கல்வி உதவித்தொகை கிடைக்காது என்கின்ற ஒரு தகவலை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இதில் இஸ்லாமியர், கிறிஸ்தவர், சீக்கியர், பௌத்தர், பாரசீகர் இது மாதிரியான சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சிறுபான்மையினர்களுடைய பட்டியலில் வராங்க. அப்போது எண்ணிக்கையில் நம்ம பார்த்தோம் சொன்னால், எண்ணிக்கையில் இந்த சிறுபான்மையினர்களுடைய பட்டியலிலேயே எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும், ரங்கநாத் மிஸ்ரா அவருடைய அறிக்கையின்படி இஸ்லாமியர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அதிலும் கல்வியில் 50% மேலாக அவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க என்கின்ற ஒரு தகவலை சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த கல்வி உதவித்தொகை என்பது சிறுபான்மையினர்களுக்கு தான். அதிலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நிலையில் இந்த ஒரு அறிவிப்பு என்பது இஸ்லாமியர்களை மிகப்பெரிய அளவில் இது பாதிச்சிருக்கு. அப்போ அரசாங்கத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், உதவித்தொகையை நீங்கள் நிறுத்திய அந்த காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இஸ்லாமிய சமூகத்திற்கு சென்றிருக்கின்றது.
அப்போ இது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. போன வருடம் 2022-23 நிதியாண்டில் யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த கல்வி உதவித்தொகை வந்து கிடைக்காது. இந்த அறிக்கையை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக சிறுபான்மையினர்களுக்கு இந்த உதவித்தொகை கண்டிப்பாக போய் சேர வேண்டும், இதை மீண்டும் தர வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இந்த கல்வி உதவித்தொகை என்பது மிக மிக பயன்படக்கூடிய ஒரு உதவித்தொகை. சென்ற வருடம் 2022-2023 நிதியாண்டில் அப்ளை செய்த மாணவ மாணவியர்களுக்கு இதுவரை எந்த விதமான உதவித்தொகையும் கிடைக்கவில்லை. இந்த அறிவிப்பு, அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த நிலையில் இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது போஸ்ட் மெட்ரிக் 11 முதல் பட்டப்படிப்பு அல்லது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுத்த மாணவர்கள் வரை அவங்களை யாருக்குமே வந்து அப்ளை செய்த மாணவர்கள் யாருக்குமே இந்த உதவித்தொகை கிடைக்கவில்லை என்கின்ற தகவல்களையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். அப்போ இந்த தொகையை உடனடியாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்கும்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி இதை வந்து அப்ளை பண்ணணும் என்று சொன்னால், என்எஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல், அது போர்ட்டல் என்று சொல்லுவாங்க, என்எஸ்பி போர்ட்டல் என்று சொல்லுவாங்க. இதில் போய் நம்ம முறையாக அப்ளை வந்து செய்ய வேண்டும். அதே மாதிரி அப்ளை பண்ணும் பொழுது போன வருடம் இறுதி தேர்வினுடைய அந்த மதிப்பெண்கள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் குறைந்தபட்சம் 50% குறையாமல் இருக்கணும், 50% அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ 50% என்பது ஒரு அடிப்படை தகுதியாக வச்சிருக்கிறாங்க. அடுத்த தகுதி என்னவென்று சொன்னால் வருமான சான்றிதழ். இது வந்து கேட்குறாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து இப்போ அதாவது 1ஆம் 8ஆம் வகுப்பு நிப்பாட்டிட்டாங்கல்ல, இப்போ 9வது 10வது படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வருவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னு சொன்னால் வருமான சான்றிதழ். இவங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 1 லட்சம் இருக்க வேண்டும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நம்ம செலுத்த வேண்டி இருக்கின்றது. இதன் மூலமாக என்னென்ன கட்டணத்திற்குண்டான தொகை வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக தரப்படுகின்றது என்று சொன்னால், அதாவது டியூஷன் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக தராங்க. இதில் குறிப்பாக அந்த கல்வி நிறுவனங்களுடைய கல்வி கட்டணத்தை பொறுத்து இந்த உதவித்தொகை மாறுபடும். அதிலும் குறிப்பாக இவங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அதை மையப்படுத்தியும், அதே போன்று வருமான சான்றிதழை அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இதில் கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், குறைந்தபட்ச தொகையாக 1000 ரூபாய். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் குறைந்தபட்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை தான் அரசாங்கம் வந்து ரத்து செஞ்சிட்டாங்க. அப்போ குறைந்தபட்ச தொகையே வந்து 1000 ரூபா வந்து கிடைக்கும். அதிகபட்சம் அவங்களுடைய மதிப்பெண்களை பொறுத்தும் வருமானத்தை பொறுத்தும் அந்த தொகை வந்து வேறுபடும். ஒருத்தருக்கு 5000 ரூபா கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 3000 ரூபா கிடைக்கலாம். அப்போ இது மாதிரி அவங்களுடைய அந்த கல்வி கட்டணத்தை பொறுத்து அந்த தொகை வந்து மாறுபடும். அதே போன்று அவர்களுடைய மதிப்பெண்களை பொறுத்தும் இது மாறுபடும் என்பதையும் இந்த இடத்துல நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த கல்வி தொகையானது முன்னாடி வந்து ஒரு படிவம் என்று சொல்லுவாங்க. படிவத்தை வந்து நம்ம நேரடியாக வந்து தமிழ்நாடு சிறுபான்மையினை மேம்பாட்டு கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்கின்றது. இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும்னா அங்கே போய் ஃபார்ம் வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. இப்போ இந்த என்எஸ்பி போர்ட்டல் வந்ததில் இருந்து நம்ம நேரடியாக ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். இப்படி அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் சரியானதாக இருக்கின்றதா என்பதை அந்த பள்ளி நிறுவனங்கள் என்ன செய்வாங்க, அதை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவங்க வந்து சம்மந்தப்பட்ட அந்த துறைக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க பார்ப்பாங்க. இந்த நிலைகளெல்லாம் முடிந்ததற்கு பிறகு, சரிபார்க்கக்கூடிய இந்த நிலைகளெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அந்த தொகையானது நேரடியாக
மாணவர்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துவிடும் என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விண்ணப்பத்துடன் இணைக்கப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன என்று சொன்னால், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அதே போன்று உங்களுடைய ஆதார் எண், ஆதார் அட்டை கண்டிப்பாக தேவை. இதை நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அதிலும் குறிப்பாக அந்த தொலைபேசி எண் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அப்ளை பண்ணும் பொழுது அந்த ஓடிபி அவங்க கைக்கு சேரும். அடுத்தபடியாக போஸ்ட் மெட்ரிக் என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு 11ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரை இந்த ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணலாம். இதற்கும் அதே விதமான தகுதிகள் தான். இதில் ஒரு சில வேறுபாடுகள் மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். அதுவும் என்எஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டலில் தான் இதை அப்ளை செய்யணும். எந்த கட்டத்திலும் பட்டப்படிப்பு, உயர்நிலை படிப்பு என்பது நின்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்திற்காக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. போஸ்ட் மெட்ரிக்கை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பட்டப்படிப்பு, அதாவது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று பிரிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று சொன்னீங்கன்னா மெரிட் கம் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ், ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எடுக்கக்கூடிய மாணவியர்கள். ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் என்று சொன்னால் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யலாம், இவங்களெல்லாம் இந்த மெரிட் கம் ஸ்காலர்ஷிப்பில் வருவாங்க. அப்போ 2 போஸ்ட் மெட்ரிக்லேயே 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன படிப்பு, என்ன பாடத்தை தேர்வு செய்து படிக்கிறாங்களோ அதன்படி தான் இவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய தொகையும் மாறுபடும். எந்த அளவுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்று சொன்னால், அதிகபட்சமாக பட்டப்படிப்பு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12,000 வரைக்கும் உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் அவங்களுக்கு செய்யும் உதவித்தொகை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதே போன்று மாணவியர் முந்தைய இறுதி தேர்வில் அவங்க லாஸ்ட்டாக என்ன எக்ஸாம் எழுதினாங்களோ, இப்போ உதாரணத்திற்கு காலேஜ் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய 12th மார்க்கு என்ன, இறுதி மார்க் என்ன அப்படிங்கிறத அங்கே பதிவிட வேண்டும். அப்போ அந்த இறுதி மார்க்கினுடைய சதவீதத்தை பொறுத்து இந்த மதிப்பெண் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது அவர்களுடைய வருமான சான்றிதழ். அவர்கள் வறுமை கோட்டிற்கு அதிகப்படியாக இந்த 3வது தகுதி என்பது, அவர்கள் அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அந்த உதவித்தொகை கொடுக்கறதுல கூட அதிகமான தொகையை ஒதுக்குவதற்கு இந்த இன்கம், இந்த வருமான சான்றிதழ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த இடத்துல நம்ம தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எத்தனை காலம் இந்த உதவித்தொகை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், படிக்கக்கூடிய காலம் முழுவதும் இந்த உதவித்தொகை கிடைக்கும். இதை நீங்கள் வருடம் என்ன செய்யணும்னு சொன்னால் புதுப்பிக்க வேண்டும். படிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய அட்டண்டன்ஸையும் அந்த நிறுவனங்கள் பார்ப்பாங்க. நம்மளுடைய வருகை பதிவு மிக குறைவாக இருந்ததென்றால் அது அந்த நிறுவனங்களால் நிராகரிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த விண்ணப்பத்தினுடன் என்னென்ன ஆவணங்களை இணைக்க வேண்டும் என்று சொன்னால், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே போன்று உங்களுடைய மதிப்பெண்கள், என்ன மதிப்பெண்கள் நம்ம எடுத்திருக்கிறோமோ அதை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டும். அதே போன்று உங்களுடைய ஆதார் எண், இதெல்லாம் அடிப்படையாக இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களாக இருக்கின்றது. இந்த போஸ்ட் மெட்ரிக், ப்ரீ மெட்ரிக் என்று சொல்லக்கூடிய இந்த உதவித்தொகை என்பது முற்றிலுமாக இஸ்லாமியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வி உதவித்தொகையாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்ட இந்த போஸ்ட் மெட்ரிக், ப்ரீ மெட்ரிக் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகை என்பதை நாம் முதலாவதாக விளங்கி கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து அவங்க என்னென்ன
உதவித்தொகையெல்லாம் தராங்க என்று சொன்னால், இதே என்எஸ்பி போர்ட்டலில் இன்னொரு உதவித்தொகையும் நம்மளால் பெற முடியும். இந்த உதவித்தொகை என்பது முற்றிலும் பெண் பிள்ளைகளுக்கான ஒரு உதவித்தொகை. இந்த உதவித்தொகையை நீங்கள் அப்ளை செய்தாலே, அதாவது இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் பதிவு செய்தாலே உங்களுக்கு இந்த தொகை என்பது கட்டாயம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்று சொன்னால், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட இருக்கின்றார்கள். இந்த உதவித்தொகையினுடைய பெயர் என்னவென்று சொன்னால், பேகம் ஹஜ்ரத் மஹால் என்று சொல்லக்கூடிய, முன்னாடி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி திட்டம் என்று சொல்லி இருந்தது. இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இந்த கல்வி திட்டத்தை இதற்கென்று ஒரு தனி வெப்சைட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கல்வி திட்டத்தையும் இந்த என்எஸ்பியோடு சேர்த்து விட்டு இப்போ இதனுடைய பெயரையும் மாற்றிருக்கிறாங்க. பேகம் ஹஜ்ரத் மஹால் என்று சொல்லக்கூடிய இந்த உதவித்தொகை திட்டம். இதில் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும். இதில் எந்த மாதிரியாக அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால், 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இவங்க எவ்வளவு உதவித்தொகை தருகின்றார்கள் என்று சொன்னால், 5000 ரூபாய் உதவித்தொகையை இந்த திட்டத்தின் கீழ் நம்மளால் பெற முடியும். அதே போன்று 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மாணவியர்களுக்கு 6000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு 5000 ரூபாயும், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு 6000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படுகின்றது. அதே போன்று இதற்கும் என்ன தகுதி என்று சொன்னால், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கூடுதலாக இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்யக்கூடிய மாணவியர்கள் 50% மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதுமானது. அவர்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் என்பதையும் இங்கே நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். இது முற்றிலுமாக என்எஸ்பி போர்ட்டலில் இணைக்கப்பட்ட ஒரு உதவித்தொகை திட்டம் என்பதை இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இன்னொரு உதவித்தொகை தராங்க. இந்த எதன் அடிப்படையில் தராங்க என்று சொன்னால், இதற்கு ஒரு தேர்வு ஒன்று வைக்கிறார்கள். NMMS என்று சொல்லக்கூடிய இந்த தேர்வு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியர்கள் இந்த தேர்வை எழுதலாம். இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய மாணவியர்களுக்கு 4 வருடம், ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் என்று சொன்னால் 4 வருடத்திற்கு 48,000 ரூபாய் பெற முடியும். அப்போ இதற்கு என்ன தகுதி வேணும்னு சொன்னால், அவங்க 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். அப்போ இவங்களால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அந்த தேர்வை எழுத முடியும். அப்போ சில பள்ளிக்கூடங்களெல்லாம் விளம்பரம் வச்சு கூட இதை விளம்பரப்படுத்துகிறாங்க. இது மாதிரியான ஒரு தேர்வு இருக்கின்றது, தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த தேர்வு. ஆனால் இதனுடைய கட்டுப்பாடு எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் போன வருடம், கடந்த வருடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய அளவில் நம்ம எஃபர்ட் போடணும், பெரிய அளவில் நம்ம உழைப்பு செலுத்தணும் என்ற அவசியம் கூட தேவையில்லை. அப்போ இதற்கு பள்ளிக்கூடங்களிலேயே என்ன செய்கிறாங்க, தேர்வை பற்றிய விழிப்புணர்வுகளை தருகின்றார்கள். அப்போ இதில் கட்டாயமாக, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கட்டாயம் இந்த தேர்வை எழுத வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த தேர்வு எழுதக்கூடிய இப்போ 6000 பேர் எழுதுகிறாங்கன்னு சொன்னால், அதில் இஸ்லாமியர்களுக்கென்று இடஒதுக்கீடும் நமக்கு தராங்க. இதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த உதவித்தொகை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்போ எல்லாருக்குமே பொதுவான ஒரு தேர்வு தான், இல்லை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் எழுத முடியும் என்று கிடையாது. எல்லா சமுதாய மக்களும் இந்த தேர்வை எழுத முடியும். இஸ்லாமியர்களை நம்ம எதற்காக மேற்கொண்டு சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அதிகமான நபர்கள் இந்த தேர்வை எழுதுவது கிடையாது. அப்போ யாரெல்லாம் அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களால் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும். இப்படி எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் என்ன செய்யலாம், இந்த உதவித்தொகையை பெறலாம். இது வரக்கூடிய ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. இதிலும் நாம் பங்கு பெற்று
அதிகமான அந்த உதவித்தொகைகளை பெறக்கூடியது. கிட்டத்தட்ட 48,000 ரூபாய் என்பது ஒரு சாதாரணமான ஒரு உதவித்தொகை கிடையாது. ஒரு 4 வருடத்திற்கு அந்த படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 இந்த 4 வருடமும் உதவித்தொகை கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் குறித்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம அந்த தகவலை தெரிந்து கொண்டோம். இதற்குண்டான தகுதிகள், என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் இந்த உதவித்தொகையை பெற முடியும் என்கின்ற தகவல்களை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய இன்னொரு தகவல் என்னவென்று சொன்னால், இந்த உதவித்தொகை 2008-2009 நிதியாண்டில் தான் இந்த உதவித்தொகை என்பது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தருணத்தில் மக்களுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேர்ந்ததா என்று கேட்டால், பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தகவல் கிடைக்கவே இல்லை. அப்படியே கிடைத்திருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இதை பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த சம்பந்தப்பட்ட அறிவுகள் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் கழித்ததற்கு பிறகுதான் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வே குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் சொல்வதாக இருந்தால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும், எல்லா கிளைகளும், எல்லா மாவட்டங்களும், அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாணவரணியின் மூலமாக பல்லாயிரம் ஸ்காலர்ஷிப் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி நடத்தப்பட்ட முகாம்களில் கோடிக்கணக்கான ரூபாய்களை நம்மால் என்ன செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னால், இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பெற உதவி செய்ய முடிந்தது. இந்த பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று உங்களுடைய வங்கி கணக்குகளை இந்த அப்லோட் செய்யும் பொழுது வங்கி கணக்கினுடைய அந்த விவரங்களை நம்ம ஏற்கனவே அப்லோட் செஞ்சுருப்போம். இப்படி அப்லோடு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சில நேரங்களில் நமக்கு என்று கொடுக்கக்கூடிய அந்த லாகின் ஐடியில் ஒரு சில நேரங்களில் அந்த மெசேஜ் வரும். எந்த மாதிரியான மெசேஜ் வரும் என்று சொன்னால், உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் சரியாக இல்லை என்று சொல்லக்கூடிய சில தகவல்கள் அந்த போர்ட்டலில் காண்பிக்கப்படும். அது மாதிரி வரக்கூடிய சகோதரர்கள் என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால், ஐஎஃப்எஸ்சி கோடு ஒரு பிரச்சனையாக நிற்கும். நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தாலும் அவங்க ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு ஒரு பிரச்சனையாக, ஒரு தடையாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகின்றது. அதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிரத்யேகமாக ஒரு நாளை ஒதுக்குறாங்க. அப்போ அப்ளை பண்ணக்கூடிய, விண்ணப்ப பூர்த்தி செய்யக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் இதையே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தகவல்கள், அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடு சரியில்லை என்று சொன்னால் வங்கி கணக்கை மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், புதுப்பித்துக் கொள்ளலாம். மறுபடியும் மீண்டும் அந்த தகவல்களை, அல்லது ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த தகவல்களையும் நம்ம என்ன செய்யலாம், இதில் நம்ம கொடுக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சொல்லப்பட்ட இந்த 3, அதாவது ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், இது ஒரு கல்வி உதவித்தொகை. அதே போன்று பேகம் அஜ்ரத் மஹால் என்று சொல்லக்கூடிய இது ஒரு கல்வி உதவித்தொகை. அதே போன்று NMMS என்று சொல்லக்கூடிய தேர்வு, இதை எழுதுவதன் மூலமாக பெறப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை. இப்போ இந்த சொல்லப்பட்ட இந்த தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மத்தியில் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கின்றது. எனவே அதிகமான உதவிகளை பெறக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இது இருக்கின்ற காரணத்தினால் நம்ம அதிக கவனங்களை செலுத்தி இதை விண்ணப்பித்து இதன் மூலமாக உதவித்தொகைகளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இதில் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.